அம்மா கார் நான் பார்க்க போறேன். அம்மா காலில் முள்ளு குத்திடுச்சுமா. நான் தான் அப்போவே சொன்னேன்லடா, பார்த்து போன்னு. அம்மா நம்ம இந்த மணியை கார் வாங்கலாமா? நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி கார் வாங்கு. சரிம்மா. இப்போ வா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போவோம். அம்மா என் சட்டையில் ஒரு பட்டரும் இல்லைம்மா. இங்கே வாடா. என்னம்மா முள்ளு குத்தி விடுற? நம்மகிட்ட தான் வேறு சட்டை இல்லையே. பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்கம்மா. புது சட்டை வாங்கிட்டாமா. பள்ளிக்கூடம் போயிட்டு வா, நாளைக்கு அம்மா வேறு சட்டை வாங்கி தரேன். பள்ளிக்கூடம் போகுமா? உன் பொருளையெல்லாம் எடுத்துட்டு வா. வாமா போ. இருடா, இந்த அடுப்பு அமர்த்திட்டு வரேன், கங்கா கிடக்கு. போகுமா? போ. போயிட்டு வரேன். போயிட்டு. டீச்சர் உள்ள வா. உள்ள வா. சரி, இன்னைக்கு பள்ளியோட முதல் நாள், அதனால பாடம் நடத்த வேண்டாம். அமைதியா இருங்க. சரி, எல்லாம் ஒரு எந்திரிச்சு நீங்க படிச்சு முடிச்சு என்ன பெரிய ஆனபடி என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நான் டாக்டர் ஆக போறேன். நான் போலீஸ் ஆக போறேன். நான் இன்ஜினியர் ஆக போறேன். நான் போலீஸ் ஆக போறேன். நான் ஆர்மியர் ஆக போறேன். நான் படிச்சு எங்க அம்மா பாத்துக்கிற போறேன். சிரிக்காதீங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்லேட் எடுத்துட்டு வரணும். இல்ல, நான் வரல. எங்க அம்மா கூட போய் வேலை செய்ய போறேன். இங்கே வாடா. இந்தா. தூங்குவோமா? தூங்குவோம். நான் எங்கடா அழுதேன்? கண்ணில் தூசி பட்டுருச்சியா? இல்லம்மா, நான் பார்த்தேன். இல்லடா, அழுகலடா. கவலைப்படாதம்மா, நான் படிச்சு பெரிய ஆளாகி நான் கார் வாங்கி ஒரு வேற ஒரு கூட்டு போயிடுறேன். சரி சரி, காலையில் பள்ளிக்கூடம் போகணும்ல, தூங்குவோமா?
சரிம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா. சரி, பார்த்து போயிட்டு வாடா. எல்லாரும் அமைதியாக கவனிங்க. சங்ககால நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 மேற்கணக்கு நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா 8 தொகை 10 பாட்டு. சரியா? 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு 18 நூல்கள் இருக்குது. சரியா? நல்லா படித்து வச்சுக்கோங்க. தம்பியா, நாளைக்கு எக்ஸாமு எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது எழுதுங்க, யாரையும் பார்த்து எழுத வேணாம். சரிங்களா? நல்லா எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து வரும்போது பார்ப்போம். நல்லா எழுதுங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்றா? அவன் என்ன பிரியாணியை கொண்டு வர போறியான்? எப்பயும் போல் கோதுமை தோசையும் கொண்டு வர போறியான்? இப்போ நீங்க இருக்குமா இந்த வேட்டியும் சட்டையும் இருக்குமா? லேட் ஆயிடுச்சு. இந்தா. தம்பி என்னப்பா வேலை எப்படி போயிட்டு இருக்கு? சரி சரி. எதுக்குப்பா? சரி தம்பி, நீங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி யாருக்கும் அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்க. ஆமா, இப்போ வேலை வந்து அவசரமா போயிட்டு இருக்கு. நமக்கு இந்த வேலை கண்டிப்பா முடிச்சு கொடுத்தே ஆகணும். சரிங்களா? இப்போ ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் வேலை போயிட்டு இருக்கு. ஆமா சார், நாளைக்கு லோட் ஏற்றிடலாம். நாளைக்கு அனுப்பிச்சிடலாம் சார். ஓகே சார். சரி ஓகே சார். சொல்லுப்பா. கண்டிப்பா 2 பேரும் முடிச்சு விட்டு தான் போகணும். சரிங்களா? அர்ஜென்டான இருக்கு. நாளைக்கு இந்த கூட பாக்கி வர ஃபோன் போட்டாரு. அவர்தான் பேசிட்டு இருந்தேன். நாளைக்கு முடிச்சு விட்டு போங்க தம்பி. இது ஓம்பருப்பு தான். சரிப்பாப்பா, முடிச்சு கொடுத்துட்டு போங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அது. சரிங்களா? பாத்துக்கோங்க. பார்த்து வேலையை பாருங்க, கவனமா பாருங்க. சரிங்களா? இன்னைக்கு அவர் சொன்னது வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பரிச்சை படிச்சுக்கிறேன். ஆமா, தூங்க வேண்டாம். வெளியே போடா. ஒரு நாள் தானே இருக்கு. வெளியே போடா. நேரத்தை ஏடா வெளியே போடா. போடா, கிளம்ப. லைட் ஆஃப் பண்ணி போடா. என்ன பண்ற? வாடா.
இந்த வாட்டியாவது பரீட்சையில் பாஸ் ஆயிடுவியா? ஏற்கனவே 2 வாட்டி பரிச்சை எழுதியிருக்கேம்மா. இந்த வாட்டி எப்படி கண்டிப்பா பாஸ் ஆகி நான் அவனை நல்ல நிலைமை கொண்டு வரேம்மா. சரி நான் கிளம்பிட்டேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா பரீட்சை எழுதி பாஸ் ஆயிடணும் சாமி. கண்டிப்பா பாஸ் ஆயிடுவாம்மா. என்ன அம்மா உடங்கிட்டு இருக்கு. சரி ரிசல்ட் கலெக்ட் போய் குடிச்சிட்டு வரலாம். போ மா 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 எந்திமா. என்னம்மா சொல்லுங்க. எம்மா எந்திமா. மா எந்திமா. மா எந்திமா. ஐயா எந்திமா. ஐயா ஏய் ராஜு, அம்மாவுக்கு என்னடா ஆச்சு? நீ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டடா. உனக்கு வேலை கிடச்சிருச்சுடா. பாஸ் ஆகிட்டேன். மகளே தாயாரே தலைமகளே, சொந்தமில்ல பந்தமில்ல 10 மாசம் சுமந்து என்ன கண்ணீர் சிந்தி வளர்த்து விட்டு கண்ணீர் தொடச்சி விட்ட என் கண்ணீர் தொடச்சி விட்ட உன்னு சிறு போக விட்டு பரிதவிச்சேனா ஏ தாயே. உன்னு சிறு போன பின்னே பரிதவிச்சேனா. தாயாரே 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 தலைமகளே தாயாரே தலைமகளே.
ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் மகத்தில் நாம் ஒழிக்க, எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச, கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் பிள்ளையின்னா சாவ கூட மறைச்ச. வணக்கம்ப்பா, உட்காருங்க. இப்போ நான் தான் உங்களுக்கு புதுசாக வந்திருக்க தமிழ் துறை பேராசிரியர். என்னோடய பெயர் ராஜ். நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு அடுத்து எம்ஏ தமிழ் முடித்தேன். இப்போ உங்கள் முன்னாடி வாத்தியாரை நான் நிற்கிறேன். சரி வாங்க இப்போ பாடத்தை பார்ப்போம். தெளிவாக வை, எண்ணம் உயர்வாக வை, வாழும் காலம் எல்லாம் மண்ணில் மரியாதை வை. வேர்கள் இல்லாத மரமும் உண்டா, சொந்த காலில் நீ நில்லேம்மா. நீ நின்ன பின்னாலே ஊரே கேட்கும், அதற்குள் தம்பட்டம் கூடாதம்மா. கண்ணிமைக்கும் நொடியில் அடையதுவும் நடக்கும், இது எனக்கு தெரியும்.